அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். உலகத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்கணும். விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. தனியாக இருக்கட்டும். இதே மிக்ஸி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பொரிகடலை இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைன் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 7-8 பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இதுவும் இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். கரையட்டும். அரை கம்பி பதம் கூட வேணாம், கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோலே எள்ளு, அதை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு அடுத்து நம்ம அரைச்ச பொரிகள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்தாச்சு. அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். எள்ளு வந்து நம்ம வறுக்கவே இல்லை இல்லையா, அதனால பச்சை வாசனை போய் நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இப்போது நல்ல மணம் வருது. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்ச நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம். இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்தாலே வெல்லம், அதை நம்ம சேர்க்க போகிறோம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் வறுக்கிறது மட்டும்தான் இதில் வேலையே. நல்லா வறுக்கணும். வெல்லம் சேர்க்குற மாதிரி நல்லா வறுக்கலை அப்படின்னா பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நல்லா வெல்லம் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க. 2 ஸ்பூன் நெய் மட்டும் போதும் நமக்கு. இப்போது கலந்து விட்டோம் இல்லையா, இப்போது தான் நெய் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நெய் தேவையில்லை நமக்கு. இந்த நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இல்லையா, நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெய்யும் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். போதும். அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம சர்வ் படுத்திடலாம். உங்கள்கிட்ட கேக் டின்லாம் ஒரு தட்டுக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சர்வ் படுத்திட்டோம். இதை அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அவசியம் இல்லைங்க, வெளியே வச்சா போதும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். இந்த பேப்பரோடய எடுத்துக்கிறேன். எனக்கு ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு நமக்கு. ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இது மேலே பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும்
இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.